மால்கம் எக்ஸ் அவர்களுடைய பிரச்சாரம் தான். மால்கம் எக்ஸ் அவங்களை பொறுத்தவரையில் இஸ்லாத்தை ஏன் ஏற்றுக்கிட்டேங்கிறத பற்றி பேசும்போதே என்ன சொல்லுவார்னா, நான் விரும்பிய நீதி கிடைத்தது, என்னை மதிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது, என்னை மனிதனாக அவர்கள் பார்த்தார்கள், எனக்கு கண்ணியம் தந்தார்கள், என்னை சக மனிதனாக மதிக்கிற எந்த இடம் இருக்கிறதோ அந்த இடத்தை நோக்கித்தான் நான் நகர்வேன், அதனால் தான் இஸ்லாத்தை நோக்கி நகர்ந்தேன் என்று அடிக்கடி இஸ்லாத்தை நோக்கி நகர்ந்ததை பற்றி பேசுவார்கள். நமக்கெல்லாம் தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ் பேருரையில் சொன்ன ஒரு அழகான செய்தி தான். மக்களை பார்த்து பேசுகிறார்கள், அரபி அல்லாதவனுக்கும் அரபியனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒருத்தன் அரபியனா இருக்கிறான், இன்னொருத்தன் அரபி அல்லாதவனாக இருக்கிறான்ங்கிறதுனால நீ பெரியவன் இவன் தாழ்ந்தவன் என்கிற நிலை கிடையாது. ஒரு அரபியனை விட அஜமியனுக்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாது, அஜமியனை விட அரபியனுக்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாது. கருப்பனை விட வெள்ளையன் சிறந்தவனும் அல்ல, வெள்ளையனை விட கருப்பன் சிறந்தவனும் அல்ல. தக்வா மாத்திரம், இறையச்சம் மாத்திரம்தான் ஒருவருடைய உயரத்தை தீர்மானிக்கும். அது இறைவனிடத்தில் தீர்மானிக்கப்பட வேண்டியது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக இறுதி ஹஜ் பேருரையிலே சொல்லிய செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இஸ்லாமிய பிரச்சாரத்தை செஞ்சு வந்த மால்கம் எக்ஸ் அவர்களுடைய பிரச்சாரம் பட்டி தொட்டி எல்லாம் பரவுகிற நேரத்தில் சவுதி அரேபியாவினுடைய அன்றைய அரசு 1964களில் மால்கம் எக்ஸ் அவங்களை சவுதி அரேபியாவுக்கு ஹஜ் செய்வதற்கு வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். மால்கம் எக்ஸ் அவங்க சவுதி அரேபியாவுக்கு போறாங்க. அதுவரைக்கும் அவங்க வெள்ளை உடல், வெள்ளைக்காரர்கள் என்று அறிந்து வைத்திருந்தது அமெரிக்க ஐரோப்பிய மக்களை மாத்திரம்தான். சவுதி அரேபியாவுக்கு மால்கம் எக்ஸ் அவர்கள் விமானத்தில் பயணித்து தரையிறங்குகிறார்கள். அவருக்கு அங்கிருக்கக்கூடிய அரச குடும்பத்தில் வரவேற்பு கிடைக்கிறது. மாபெரும் புத்துணர்ச்சி வரவேற்பாக அது மாறுகிறது. பின்னர் ஹஜ்ஜுக்கு அவர் பயணிக்கிறார். இந்த நேரத்தில் தான் அவர் அறிந்து கொண்ட ஒரு முக்கியமான விவகாரம் என்னன்னா, வெள்ளைன்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அமெரிக்காவிலையும் யூரோப்லையும் இருக்கக்கூடிய மக்களை இவங்க தான் வெள்ளை, எனவே மற்றவர்கள் எல்லாம் கருப்பர்கள் என்று நம்மை ஓரம் கட்டி கொண்டிருந்தார்களே, அரபு நாட்டு வெள்ளையோடு இவர்களை வைக்க முடியுமா என்று யோசிக்கிறார். என்னன்னா, இந்த ரெண்டு வெள்ளைக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்குது. அரபு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் விடுமுறை கழிப்பதற்காக நம்ம நாட்டுக்கு வருவாங்க. அதே மாதிரி யூரோப்பில் இருக்கிறவங்களும் வருவாங்க. யூரோப்பில் இருக்கிறவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அரகுற ஆடையோடு கடலோரத்தில் கடலில் குளிச்சுக்கிட்டு வந்து கடல் ஓரத்திலேயே தூங்கிக்கிட்டு இருக்கிற காட்சியை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் அரபு நாட்டிலிருந்து வரக்கூடிய முஸ்லீமோ நான் முஸ்லீமோ யாரும் அப்படி இருக்கிறத நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அந்த ரெண்டுக்குமான காரணம் ஒன்றுக்கு என்னன்னு கேட்டால், இவர்களுடைய வெள்ளைக்கும் அவர்களுடைய வெள்ளைக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலமாகிற போது அந்த வெள்ளை ஒரு விதமான எரிச்சலை சொரிச்சலை உண்டாக்கிடும். அதுக்காக வேண்டி அவங்க பயணிப்பாங்க. இப்படி கீழே தேய நாடுகளில் வந்து அதற்கான ட்ரீட்மெண்ட் மாதிரி அதை பண்ணிக்கிறாங்க. ஆனால் அரபு நாட்டில் இருக்கக்கூடிய வெள்ளை மக்கள் அதை செய்வதில்லை, செய்ய வேண்டிய தேவையும் இல்லை. இப்படி இருக்கிற போதுதான் அரபு நாட்டினுடைய வெள்ளையை பார்த்து பூரித்து போய் விடுகிறார், ஆச்சரியப்பட்டு விடுகிறார்.